இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டிக் வார் லெஜெண்ட்ரி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த இது வந்து நான் ஒரு லெவல் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். டெசர்ட்டோடது முடிச்சிட்டேன். டெசர்ட்டில் ஒரு பாஸ் ஃபைட் இருக்கும், அதெல்லாம் ப்ரோ பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அவனையே நான் தோக்கடிச்சு இப்போது முன்னாடி வந்துட்டேன். சரி கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம மோத போகிறது இவனுங்க கூட தான். ஐஸ்லாண்டுகளில் மோத போகிறோம். சரி இப்போ ஒன்று இருக்குது. இது யாருன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொன்று, வீடியோ வந்து ஆனுவல் லீவுக்கு அப்புறம் தான் வந்து இனி வரும். ஏன்னா நீங்கள்லாம் வந்து இனி சப்ஸ்கிரைபே வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களால் வீடியோ போட முடியும். சரி, இதுதான் நான் ஸ்டாச்சு. ஏன்டா போய் இந்த ஸ்டாச்சு வச்சுருக்கேன்னு தானே கேட்குறீங்க. இவங்களால தான் நான் வந்து இந்த பாஸையே தோக்கடித்தேன். அதனால் இந்த ஸ்டாச்சுவை நான் வச்சுருக்கேன். சரி கைஸ், நம்ம மேன் த ஃபோர்ஸ் போயிடலாம். அதுக்குள்ளே வந்துட்டானுங்க. சரி, இவனுங்க நம்ம ஸ்டாச்சுவை அட்டாக் பண்ணுறாங்க. ஒருத்தர் இங்கே தான் இருக்கணும். நான் ஏன் டைமண்ட்ஸு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா, அந்த அசுரனுக்கு வந்து தான் இந்த ஜெயிண்ட்டுக்கு வந்து நான் ஒரு பவர் மாஸ்க்கு போட்டால் விரிசல் ஊரும்ல, அந்த இது வந்து அவனுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். மாஸ்க் போட்டு விட்டேன் அவனுக்கு. இப்போ பாருங்கள், நல்லதா இதை மட்டும் பாருங்கள். இதோ வந்துட்டானா ஜெயிண்டு, பாருங்கள். அவ்வளோதான், செத்துட்டானுங்க. சரிங்க கைஸ், எனக்கு 2 ஜெயிண்ட் இருந்தாலே போதும் ஒரு ஸ்டாச்சு அடிக்க முடிக்க. சரிங்க கைஸ், வாங்க நம்ம போவோம். இதுதான் இப்படி விரிசல் வருது கைஸ். நம்ம போய் அவங்கள போய் அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா ஸ்டாச்சுவை ரொம்ப அட்டாக் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம போய் அவங்க ஸ்டாச்சுவை அட்டாக் பண்ணுவோம். இன்றைக்கி அவங்களாம் நாங்களும் பார்த்துடலாம் கைஸ். இந்த டைமண்ட்லாம் வந்து கொஞ்சம் சேகரி வச்சாகணும். ஏன் நான் அப்படி வந்து சொல்கிறேன்னா, இவனுங்களெல்லாம் விட்டுருங்க கைஸ். இன்னொன்று, இந்த ஜெயிண்டை அழிக்கிறவங்களுக்குலாம் இந்த 2 கத்தியை வச்சுட்டு ஒருத்தவங்க நிற்பாங்க, அவங்களே வந்து போதும். ஒருத்தன் வந்து பின்னாடி நின்றுக்கோங்க, ஜெயிண்டுக்கு பின்னாடி. இன்னொருத்தன் முன்னாடி நின்றுக்கோங்க. 2 பக்கமும் அடிங்க. அந்த ஜெயிண்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவான். பின்னாடி திரும்பினா முன்னாடிக்கிறவன் வந்து அடிப்பான். அதே முன்னாடி திரும்பினா பின்னாடிக்கிறவன் அடிப்பான். இப்படியே மாறி இதாயிரும். அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சால் நம்ம தோக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். டீப்புங்க அவன் போயிட்டோம். ஏன்னா அவன் செத்துட்டான்னா அவ்வளோதான். சரிங்க கைஸ், ஸ்டாச்சுவை உடைக்க போகிறோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நான் செத்துறேன். இன்னொரு ஜெயிண்ட் வரணும். அது வரைக்கும் மேன் த ஃபோர்ஸ் எல்லாரும் இருக்கட்டும். வரப்போகிறேன் இன்னொரு ஜெயிண்ட். ஓகே கைஸ், இன்னொருத்தன் வந்துட்டான். இப்போ நம்ம போவோம் கைஸ், அவங்களை எதிர்த்து சண்டை போடுவோம். ஒரே அடிதான், எல்லோரும் சாகணும். இன்னொன்று, இந்த மேக்கிள்ஸ் அடிக்காதவங்களாம் இருப்பாங்கள்ல, மேக்கிள்ஸ் ஒரு இவனுங்களை ஸ்பான் பண்ணுவாங்கள்ல, அவங்கள வந்து நீங்கள் அடிக்காதீங்க, கண்டுக்காதீங்க. அவங்கள முதல்ல மேக்கிள்ஸை நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் வந்து அந்த மேக்கிள்ஸை சீக்கிரமாக அட்டாக் பண்ண முடியும். மேக்கிள்ஸை சீக்கிரமாக அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன வழினா வந்து நீங்கள் வந்து மேக்கிள்ஸை அம்புக்குழியை வச்சு தூரமாக வந்து அட்டாக் பண்ணுங்கள். அவங்க ஒரு ஸ்மான் பண்ணுவாங்க பார்த்தியா, கத்தி மாதிரி ஒன்று வச்சுட்டு, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு லைஃபே போகிற மாதிரி இருந்தாலும், அதாவது ஜெயிண்டோட லைஃபே போக போகுது,
அதாவது ஹெல்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் போய் அவனுங்களெல்லாம் போய் அடிக்காதீங்க. மேக்டில்ஸை முதல்ல போய் அடிங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாச்சுவை தான் வரைக்கணும். அவனுங்க டிஃபென்ட்லேயே நின்றுட்டானுங்க, நம்மளும் டிஃபெண்டில் வருவோம். சரி, அப்படி இவன் எப்படிலாம் அடிக்கிறான்னு நம்மளும் பார்த்துடலாம் கைஸ். ரெண்டே பேர் தான் அங்கே நிற்கிறாங்க. அட்டாக் தொட்டாச்சு. இப்போ அட்டாக்ல தான் அவங்க வருவாங்க. இன்னொடி கைஸ். ஓ, இதுதான் இவனோட ஸ்பெஷாலிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். நம்ம சொல்லுன்னு வந்து ஸ்டாச்சு உடைக்கணும், அவ்வளோதான். நம்ம ஜெயிச்சிட்டோம் குமாரா, ஜெயிச்சிட்டோம். சரி, இந்த விளம்பரம் ஒன்று இதுதான் ஆகும். பரவாயில்ல, கண்டுக்காதீங்க. இந்த உட்டன் செஸ்ட்டை இது பண்ணிடலாம். சரி ஐஸ், நான் எவ்வளோ பட்டட்டை வாங்கியிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். இந்த டிக் போட்டிருக்கிறதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். இந்த டிக் போடாததெல்லாம் நான் இன்னும் செய்யலை. அது செஞ்சுக்கணும். சரிங்க ஐஸ், அவ்வளோதான்.